ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு லைனிங் ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து லைனிங் கிளாத் தான் வந்து எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத்து 1 மீட்டர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம பக்கம் வந்து எடுத்துக்கலாம். அந்த கரை பக்கத்தை ஃபஸ்ட்டு வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே 4ஆக வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரை சைட் போடுறப்ப நமக்கு வந்து எங்கேயுமே வந்து எக்ஸ்ட்ராவாக கைக்கு ஜாயின் போடுற மாதிரி இருக்காது. இப்போ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மடிச்சு தைக்கிறதுக்காக நான் வந்து விட்டுருக்கேன். கரை வந்து நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அளவு ப்ளவுஸில் நம்ம வந்து கொக்கி பக்கம் வந்து எடுத்துக்கலாம். அந்த கொக்கி பக்கத்தை இப்படி வந்து பேக் சைடில் திருப்பி விட்டுட்டு உள் பக்கமாக கை வந்து திருப்பி விட்டுட்டு இப்போ பாருங்க, இதே போல் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து சரியாக ஓவர்லாக் வர இடத்துல இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் இருந்து மேலே நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும். அதாவது இது வந்து நமக்கு ரெடி அளவு, 1/4 இன்ச் தையலுக்காக மேலே தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது இது வந்து ரெடி அளவு, இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. இப்போ நம்ம இதில் வளைவு எடுக்கணும். அந்த வளைவை எப்படி எடுக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தலாம். இந்த 3rd டாட் வருது இல்லைங்களா, அந்த 3rd டாட் வர இடத்துல இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த பிசுரை திருப்பி விட்டுட்டு இப்போ என்னோட விரல் இருக்கிற இடத்துல நான் வந்து பேக் சைடில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடியில் இருக்கிற அந்த துணியும் எடுத்து விட்டுட்டு அந்த இடத்துல இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இதை நம்ம வந்து ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே கையிலேயே போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை ஆம்பூல் கர்வ் ஸ்கேல் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸை ஒன்றா இணைச்சிக்கலாம். பாருங்க, இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த 3 இடமும் ஒன்றா வர மாதிரி நான் இதை வந்து வச்சிட்றேன். அவ்வளோதான். இப்போ இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் மட்டும் வந்து கம்மி பண்ண மாதிரி இப்படி வந்து போட்டலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம இது போல் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சைட்லேயே கட் பண்ணிடுறேன். அடுத்தது இந்த சின்ன ஒரு கட் கொடுத்துட்டு இதுலேருந்து இந்த 2 கிளாத்தை மட்டும் எடுத்து இதையே நான் கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். அடுத்து நம்ம பிளவுஸோட பேக் பார்ட் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இதோட பிளவுஸோட பேக் பார்ட் போட்டுக்கலாம். இதுல வந்து நமக்கு கொஞ்சம் வந்து இந்த கிளாத் எல்லாம் அடங்கி இருக்குது, அதை வந்து கொஞ்சம் ஈவன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து கட் பண்ணி விட்டுடலாம். அடுத்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக வந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம இப்போ பிளவுஸோட உயரம் வந்து போட போறோம். பேக் சைடு எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த டாட் பிடிச்ச பக்கம் ரெண்டையும் இதே போல ஒண்ணா வச்சுட்டு இந்த இடத்துல சென்டர் வந்து மார்க் பண்ணிடுறேன். அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் பகுதி ரெண்டையும் இந்த மாதிரி ஒண்ணா வச்சுட்டு இதோட சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் இந்த பிளவுஸோட பேக் பார்ட் சென்டர். அதை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். அடுத்தது பிளவுஸோட உயரம். அதுக்கு இந்த டாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, சைட் டாட் பேக் டாட்டு, அந்த டாட்டை இப்படி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஷோல்டர் நேர் கரெக்டாக மடிச்சு விட்டுட்டு இதே போல் ப்ளவுஸோட உயரத்தை நம்ம வந்து அளந்துக்கலாம். ரெடி அளவு, எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. இப்போ அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்ஸ் அளவில் வச்சு கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக் போர்ஷன் வரைஞ்சிக்கலாம். நெக் போர்ஷன் இதே போல் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நெக் போர்ஷன் வரைஞ்சாச்சு. அடுத்து இந்த சைட்லேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் தள்ளிடலாம். அதே போல் இந்த சைட்லேருந்து 1/4 இன்ச் அளவில் தள்ளிட்டு
நம்ம வந்து இந்த இடுப்பு பகுதியிலேருந்து இந்த சென்டர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த சென்டரில் நம்ம இப்படி வைக்கிறப்ப நமக்கு இடுப்பு பகுதி இங்கே தான் வந்து வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்கோலோட வளைவுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் தள்ளியும் இது ரெடி அளவு நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காகவும் விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ வந்து ஆம்கோல் வளைவு எடுக்கணும். அதுக்கு நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வளைவு வர இடத்துல நம்மளோட சென்டரில் வளைவோட சென்டரில் நடுப்பகுதியில் கை வச்சுட்டு அப்படியே பேக் சைடு திருப்பி நம்ம கை இருக்கிற இடத்துல 3 இடத்துல வந்து மார்க் பண்ணிடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நேரளவு, இதுவும் நேரளவு, இது வந்து நமக்கு பேக் டாட் வர்றதுக்கான அளவு, ஆம்கோலோட அளவு, அப்புறம் ஆம்கோலில் சைடில் வர அளவு. அடுத்து நெக் போர்ஷன் நம்ம வந்து ஸ்கேல் வச்சு கரெக்டாக இதே போல் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வளைவு வர இடத்துல நம்ம அப்படியே லைன் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு கரெக்டாக நம்ம அந்த 3 டாட்டையும் இணைக்கிற மாதிரி இப்படி கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துலையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த புள்ளி இது எல்லாத்தையும் இப்படி கரெக்டாக வச்சுட்டு அந்த இடத்துல நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதுக்கு நெக் போர்ஷன் நான் வந்து கட் பண்ணல, ஏன்னா இது வந்து டிசைன் ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இதை வந்து நெக்கை விட்டுட்டு நான் வந்து மீதி எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அளவு ப்ளவுஸ் மட்டுமே போதும், வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. இதை வச்சு பர்ஃபெக்டாக நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து நம்மளால வந்து பண்ண முடியும். இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துடலாம். அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் பார்ட் போட போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் கட்டிங்கா நேர் கட்டிங்கா அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த பிளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங்ல இருக்கு. நமக்கு அந்த நூல் இலைகள் எல்லாமே கிராஸ்ல தான் வந்திருக்கு. இப்போ இதை வந்து கரெக்டாக இப்படி திருப்பி விட்டுட்டு கொக்கி பக்கம் வர அளவை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர் வந்து கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷோல்டரோட அளவை மார்க் பண்ணிடலாம். ரெடி அளவு, எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. அடுத்து இந்த சைடில் வர அளவையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் மேலே ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு கீழே ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன். அதே போல் இந்த சைட்லையும் ஷோல்டர்லேருந்து 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்கோல் வளைவு எடுக்கணும். இது ரெடி அளவு. அதே மாதிரி இந்த பட்டியிலிருந்து இங்கே வந்து 1/4 இன்ச் தள்ளி எடுத்துக்கிறேன். இது நமக்கு ரெடி அளவு, எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ். இப்போ இந்த வளைவு எடுக்கிறதுக்கு பேக் சைடு எப்படி எடுத்தோமோ அதே போல் தான் ஃப்ரண்ட் சைட்லையும் இந்த வளைவு வர இடத்துல நம்மளோட விரலை 3 இடத்துல வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளவுஸோட முன் உயரம் வந்து எடுக்கணும். ஷோல்டர் நேரு சென்டராக வச்சுக்கோங்க. மேலேருந்து கீழே வரையும் கரெக்டாக வந்துட்டு கீழே வந்து ஒரு டாட் மாதிரி ஒரு கிராஸ் மாதிரி வரும். அதுக்கப்புறம் இது முடிகிற இடத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1/4 இன்ச் அளவில் தான் பிடிப்பேன் அப்படிங்கிறதுனால அந்த 1/4 இன்ச் அளவில் மட்டும் நான் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்கேல் வச்சு கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே போல் போட்டுக்கிட்டாலும் சரி, அப்ராச்மெண்ட்டாக இல்லை இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிட்டாலும் வந்து சரி. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த ப்ளவுஸ் கட்டிங்கு. புரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்.
உங்களுக்கு எந்த ஒரு கால்குலேஷனுமே இதில் வந்து இருக்காது. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஒரு தடவை வந்து வச்சு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஷோல்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வச்சு பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக் போர்ஷன், அதுக்கப்புறமேலே இந்த ஆம்கோல் கிட்ட வர அளவு இதெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் கரெக்டாக வருது. ஆனால் வந்து இது மட்டும் ஒரு நூல் அளவு வெளியே வந்து வந்திருக்குது. அதை மட்டும் நம்ம கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். கரெக்டான ஷோல்டர் அளவு கொடுத்தாதான் நமக்கு கழுத்து லூஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அடுத்து நம்ம பட்டி பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற கிளாத்தை வச்சு நம்ம வந்து பட்டிக்கு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மெயின் கிளாத் வந்துடும். நம்ம வந்து லைனிங் கிளாத்து எக்ஸ்ட்ராவாக தான் போடுறது. அது வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மடிச்சிடலாம். கொக்கி பக்கம் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கீழே 1/4 இன்ச் பிடிச்சி தைக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து ஓவர்லாக் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல கரெக்டாக ஒரு மார்க்கு. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்லேயும் ஓவர்லாக் வர இடத்துல ஒரு மார்க். அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்டு இதை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் நம்ம கட் கொடுத்துடலாம். அதுதான் கொக்கி பக்கம் வந்து வைக்க வேண்டிய பிளேஸு. இப்போ வேணுங்கிறது எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ப்ளவுஸில் வர பார்டர் கரையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் பண்ணணும், ஸ்லீவும் பண்ணணும். அதனால வந்து பார்டர் கரை இருக்கட்டும். இதோட நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ளவுஸுக்கு சாரியோட கிளாத்ல இருந்து இந்த கிளாத் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுவும் அந்த அளவுக்கு நமக்கு எடுப்ப தெரியாது. இருந்தாலும் இந்த பார்டர் வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ணும்போது நல்லாவே பளிச்சுன்னு தெரியும். இப்போ நமக்கு இது பத்தலைன்னா மட்டும் நம்ம வந்து ஸ்லீவ் போர்ஷனுக்கு கரை வச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேக் பார்ட் வச்சாச்சு. அது ஸ்லீவ் போர்ஷனுக்கு வந்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைட்லேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து கண்டினியூவாக பேக் பார்ட்டு, அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேப் வர இடத்துல நம்ம வந்து பட்டி பீஸ் வந்து வச்சிடலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது போல தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எலக்ட்ரிக் சிசர் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளில் இருக்குது. தேவைப்படுறவங்க வந்து நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து நம்பர் இருக்கும், காண்டாக்ட் நம்பர் ஹோம் பேஜில், அதுலேருந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆன்லைன் ரேட்டை விடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான ப்ரைஸில் தான் வந்து கிடைக்கும். நீங்கள் அதுவும் இல்லாமல் ரீட்டைல் ஷாப்பில் போய் வாங்குகிற ரேட்டை விடவுமே வந்து உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ்லேயே வந்து கிடைக்கும். சார்ஜர் மூலிமா அது வந்து யூஸ் பண்ணிக்கிறது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு உங்களோட ஆர்டரை நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீதி இருக்கிற கிளாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஒரு கிளாத் போட்டு கட் பண்ணும்போது நமக்கு எதுவும் தெரியாது. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 ப்ளவுஸு, ஒரு 5-6 சுடிதார் செட்டு இந்த மாதிரி போட்டு கட் பண்ணுறப்ப ரொம்பவே சிரமமாக இருக்கும். கை வலி வந்து எடுத்துக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் வந்து எலக்ட்ரிக் சிசர் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கத்திரிக்கோளோட வெயிட்டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெயிட் வந்து அதிகமாக தான் இருக்கும். இது வந்து கட்டிங்காக தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா கை வலி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறப்ப கை வந்து வலி எடுக்கும். இதே எலக்ட்ரிக் சிசராக இருந்ததுன்னா நமக்கு வந்து கை வலி வந்து இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படி பார்த்தோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.